முதல் முறை சைத்தன்யாவுடன் தனிமையில் பயணம். அதுவும் அவன் அருகிலே அமர்ந்து கொண்டு. அந்த கணம் அவன் திருமணமானவன், அவனுக்கு குழந்தைகள் உள்ளது என்று யாவும் மறந்து போனது. ஆழ்மனதில் ஏக்கங்கள் யாவும் ஏதோ ஒரு புள்ளியில் நிறைவேறிக் கொண்டிருக்க, மனதில் சொல்ல முடியாத உவகை. இன்னும் அவனிடம் இருந்து வாழ்த்து வராதது மட்டும்தான் குறியாக இருந்தது. இந்த நாளில் இறுதி இத்தனை மகிழ்வை கொடுக்கும் என்று அவள் கிஞ்சிற்றும் எண்ணியிருக்கவில்லை. தானே அவனிடம் தன்னுடைய பிறந்த நாளை பற்றி கூறி வாழ்த்து வாங்கி விடுவோமா என்று யோசனை வர, தனது சிறுபிள்ளைத்தனத்தில் சிறு புன்னகை கூட முகிழ்த்தது அவளுக்கு. அவளுடைய சிந்தனையை கழிக்கும் விதமாக, மேகா என்றவனது குரல் வலிக்க, சார் என்றபடி திரும்பி பார்த்தாள். இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா என்று கேள்வி எழுப்ப, ஆமா சார் என்று பதிலளித்தவளுக்கு இவருக்கு எப்படி தெரிந்தது என்று கேள்வி ஜனித்தது. எத்தனையாவது பர்த்டே என்றவன் கேட்க, இதை எதிர்பாராது திகைத்து விழித்தவள், 25 சார் என்றாள். ஓ என்றவன் வாகனத்தை இயக்கிப்படியே, விஷய ஹாப்பி பர்த்டே மேகமொழியாள் என்றான். தேங்க்யூ சார் என்றவளுக்கு தான் இனிப்பை கண்ட குழந்தையின் குதூகலம். மேகா, பேக் சீட்ல ஒரு கவர் இருக்கு, அதை எடு என்க மனமெங்கும் தித்திப்புடன் இருந்தவள் அதனை எடுத்து அவனிடம் கொடுக்க, அது உனக்குதான் மேகா, பர்த்டே கிஃப்ட் என்றான். இங்கு மேகாவிற்கு அதிர்ச்சியில் நெஞ்சுவலி வராதது ஒன்றுதான் குறை. எனக்கா என்றவளுக்கு நம்ப இயலவில்லை. உனக்குதான், பிரிச்சு பாரு என்று சைதன்யா கூறியதும் ஆர்வமாக அதனை பிரிக்க, ஏதோ உடை வைத்திருக்கும் பெட்டி போல இருந்தது. ட்ரெஸ் எதுவும் வாங்கியிருக்கிறாரா என்று நினைத்தபடி பிரித்து பார்க்க, அதில் அழகிய பட்டுப்புடவை ஒன்று இருந்தது. அதனை கண்டதும் ஒரு கணம் மின்னிய விழிகள் சடுதியில் ஒளி எழுந்து போனது. அவளது முகமற்றதை கண்டவன், என்ன மேகா, சாரி பிடிக்கலையா என்றான். சடுதியில் முகபாவனையை மாற்றியவள், ஆ பிடிச்சிருக்கு சார் என்று பதிலளித்தாள். ஏனோ விழிகள் கலங்கியது. அதனை மிகவும் சிரமப்பட்டு மறைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் மேகாவின் வீடு வர கதவை திறந்து இறங்கியவள் திரும்பி, சார், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று வினவிட, என்ன என்றவனது முகத்திலும் முன்பிருந்த இடம் தொலைந்திருந்தது. இந்த சாரிய அன்னைக்கு உங்க ஒய்ஃபு தானே சார் வாங்கினீங்க, அதையும் எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. உங்க ஒய்ஃப்க்கு இந்த சாரி பிடிக்கலையா, அதான் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா என்று ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து அவள் கேட்டுவிட, அடுத்த நொடியே, எஸ் யூ ஆர் ரைட் மேகா, என் ஒய்ஃப்க்கு இந்த சாரி சுத்தமா பிடிக்கல, அதான் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன் என்றவன் அவளது பதிலை எதிர்பாராது வாகனத்தை எடுத்துக்கொண்டு விருட்டென்று சென்றுவிட, அவனது பதிலை கேட்ட மேகாதான் அதிர்ந்து போய் நின்று விட்டாள். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட தோழி ஆர்ஷா பிரேம். இந்த வாரம் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னு தெரியுமா? எழுத்தாளர் மீரா கிரிஷ் அவர்களின் மேகமலை சாரல். கதையோட தலைப்பு போலவே கதையும் சாரலா நம்ம மனச நினைக்க போகுது. ஜூனியர் சீனியர் காதல் கதை தாங்க. காலேஜ் காதல்னாலே ஒரு துடிப்பு இருக்கும். துள்ளலான நாயகிக்கும் சாக்லேட் நாயகனுக்கும் காதலா? ஆமாங்க, வாங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நம்ம இறகி நாவல் யூடியூப் சேனல்ல போட போறாங்க. யாரெல்லாம் கதை கேட்க வரீங்கன்னு இப்பவே கமெண்ட் பண்ணுங்க.